ஓம் சரவண பவ முருகா போற்றி. இந்த மேச ராசி அப்படிங்கிறது பாருங்களேன், ஜோதிடத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய 12 ராசிகளையுமே முதல் ராசியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பஞ்சபூத தத்துவத்தில் இது நெருப்பின் தத்துவத்தை சொல்லுது. செவ்வாய் பகவான ராசி அதிபதியாய் கொண்டது இந்த மேசராசி. இந்த மேசராசிக்கு இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய சனி பயிற்சியால் என்ன மாதிரியான விளைவுகள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட போகுது, என்ன செஞ்சால் நீங்கள் நன்மைகளை பெற முடியும், இந்த சனி பயிற்சியால் நல்ல பலன்களை பெறவும் கெடு பலனிலிருந்து விடுபடவும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலை தாங்க உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மேசம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களோட வாழ்க்கையில் இந்த சனி பயிற்சியில் முழுமையான நன்மையும் கிடைக்க என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தையும், அதுவும் யாரும் சொல்லிடாத ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இந்த பதிவு அமையும். மேச ராசிக்காரங்க பாருங்களேன், உங்ககிட்ட கொஞ்சம் அதீத தைரியம் மற்ற ராசிக்காரங்களை விட அதிகமாகவே இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே சுறுசுறுப்பாக செஞ்சு நன்மையை பெறக்கூடியவங்களாக நீங்கள் இருப்பீங்க. இந்த மேச ராசிக்கு தலைமை பண்பு அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தலைமை பொறுப்பு எடுத்து நடந்தால் அதை சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். ஏன்னா நேர்மையை கடைபிடிக்கக்கூடியவங்க நீங்கள் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்துலையுமே திறமையை கையாண்டு நன்மையை பெறக்கூடியவங்களா இருப்பீங்க. ஆனாலும் பாருங்களேன், இந்த நெருப்பு ராசியாக இருக்கக்கூடிய மேசம் நீங்கள் அப்படிங்கிறதுனால உங்ககிட்ட கொஞ்சம் பிடிவாதம் அதிகமாகவே இருக்கும். ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா அதீத கோபமும் வரும். கோபம் வரும்போது முன்பின் யோசிக்காமல் கொஞ்சம் செயல்பட்டுடுவீங்க. இந்த தன்மை இருந்தாலுமே பாருங்களேன், குடும்பத்தில் இருக்கிற எல்லோருக்கிட்டையும் நல்ல ஒரு பாசமாக இருப்பீங்க. இந்த மேசராசி அப்படின்னு சொல்லும்போது விடாமுயற்சியின் மூலம் வாழ்க்கையில் விரைவில் முன்னேறி வெற்றியாளராக திகழக்கூடிய தன்மை இருக்குது. உங்களுக்கான வாய்ப்புகளை சரியாக எல்லா விதத்துலையுமே நீங்கள் பயன்படுத்திக்கிட்டா கண்டிப்பாக எல்லா வகையிலுமே நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க. மேசராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை பெற நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் அப்படிங்கிறதுனால செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடை செய்யுங்க. ஏன்னா முருகன் செவ்வாயின் அதிபதியாக இருக்கிறதுனால இந்த ஒரு வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லதொரு மாற்றத்தை எப்பொழுதும் ஏற்படுத்தும். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா சரவண பவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. நீங்கள் அப்படி செய்யும் போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு நல்ல பிரார்த்தனையை நினச்சிட்டு அதை பதிவு பண்ணுங்க. நீங்கள் நினச்ச சிறப்பான பிரார்த்தனை விரைவில் நடக்கும். எல்லா வகையிலுமே நன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தும். உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அச்சம் அறியாதவங்களாகவும் எந்த ஒரு விஷயத்துலையுமே விரைவான முடிவை எடுக்கக்கூடியவங்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. அதுவும் பாருங்களேன், உண்மையானவங்களாகவும் விசுவாசமானவங்களாகவும் இந்த மேசராசிக்காரங்க நீங்கள் இருப்பீங்க. இப்போ எந்த ஒரு விஷயத்துலையுமே சிறப்பாக செயல்பட்டாலும் சில பின்னடைவு அப்படிங்கிறது உங்களை தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது. அது ஏன் அப்படின்னு பார்த்தா, உங்கள் ஜாதக கணிப்புகளில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது, ஏன் இந்த மாதிரியான பிரச்சனை வருது அப்படின்றத நீங்கள் உங்கள் ஜாதக கணிப்பால் தெரிஞ்சுக்க முடியும். அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, அதுக்கு ஒரு எளிய வழிமுறை இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியே ஜாதக கணிப்பால் எல்லா பிரச்சனைக்கான தீர்வுமே பெறலாம். சிறப்பான ஒரு வாய்ப்பு, இதை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. இப்போது இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சனி பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத முழுமையான விளக்கத்தோடையும் வாங்க இப்போது நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த மேஷராசி அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் அஸ்வினி, பரணி, கார்த்திகையில் 1ஆம் பாதம் இருக்குது. இது வரைக்கும் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இப்போது அந்த இடத்துலேருந்து விலகி அயன சைன போகஸ்தானத்துக்கு போகிறாரு. அவர் தன்னோட 3ஆம் பார்வையால் தனவாக்கு குடும்பஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையால் இந்த ரணருண ரோகஸ்தானம் இருக்கு இல்லை அதையும் 10ஆம் பார்வையால் பாக்கிய ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. இந்த ஒரு அமைப்பால் என்ன மாதிரியான பலன்களை நீங்கள் இப்போ பெற போகிறீங்க அப்படின்னு விரிவாக பார்க்கலாம். மற்றவங்களோட உணர்வுக்குமே மதிப்பளிக்கக்கூடியவங்க, மரியாதை தரக்கூடியவங்க மேசராசிக்காரங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே அறிவார்ந்து செயல்படுவீங்க. வெளிவட்டார பழக்க வழக்கம் உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்கள விடவே வெளிவட்டார நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க. வார்த்தைகளில் நிதானம் இருக்கும். அதே போல் நீங்கள் பாருங்கள், தேவையில்லாத இடத்துல இந்த கருத்து சொல்கிறதுல உங்களுக்கு பிடிக்காது. யாருமே கேட்டால் உதவி செய்வீங்க. கேட்கல உங்களை அலட்சியப்படுத்துகிறாங்கன்னா நீங்களும் கண்டுக்க மாட்டீங்க. அதே போல் இந்த உடல் ஊனமற்றவங்களை பார்த்தாலாம் அள்ளி கேட்காமலே வாரி வழங்கக்கூடியவங்களாக நீங்கள் இருப்பீங்க. நிறைய முயற்சிகள் செய்து நல்ல செயல்களை செஞ்சு சிறப்படையக்கூடிய தன்மை நீங்கள் கொண்டவங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பாருங்களேன், இப்போது குடும்பத்துலேயுமே சின்னதாக இந்த சலசலப்பு ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போக பாருங்கள். அதே போல் இப்போது பண வரவு செலவு வைக்கிறவங்களாம் பெரிய அளவில் யாருக்கிட்டேயும் பணத்தை கொடுக்காமல் இருக்கிறது நல்லது.
வெளியில் கொடுத்துருந்த பணம் கை வந்து சேருவதற்கு கொஞ்சம் தாமதமாகும். பண விஷயத்தில் கண்டிப்பாக நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். இதனால் வந்து கொஞ்சம் நீங்கள் அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் பார்த்து பத்திரமா பணத்தை செலவு பண்ணுறது நல்லது. அதே போல் கொஞ்சம் பண வசதி கம்மியாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கடனை வாங்கி பெருசாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும் அப்படின்னு இந்த காலகட்டத்தில் நினைக்காதீங்க. அது பின்னடைவு கொடுத்துரும். அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் சின்னதாக கடன் வாங்குறது நல்லது. சகோதர வகையில் பாருங்கள், தேவையில்லாமல் இந்த மனசாபம், கருத்து வேறுபாடு வர நிறையவே வாய்ப்பு இருக்குது. விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. இந்த காலகட்டம் நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வையும், எந்த அளவுக்கு முன்னேறணும் அப்படின்னு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தையும் கொடுக்கும். மற்றபடி தேவையில்லாத ஒரு சில பிரச்சனை, இந்த சங்கடம் இதெல்லாம் வரும். நிதானமாக இருக்கணும். கோபத்தை முக்கியமாக நீங்கள் குறைச்சே ஆகணும். உங்கள் கீழே பணிபுரிகிறாங்கள, அவங்களாலையுமே சில சிக்கல் வர மாதிரி வாய்ப்பு இருக்குது. அவங்கக்கிட்டேயுமே கவனமாக தான் இருக்கணும். மற்றபடி நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து திட்டாமல் பேசாமல் ஊக்கத்தை ஏற்படுத்தி உங்களுக்கான வேலைகளை வாங்கிக்கலாம். கடினமான முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட தேவைகளை எல்லாமே நீங்கள் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கோபத்தை விட்டு நிதானமாக செயல்படுங்க. கடினமாக உழைங்க. அதற்கேற்ற நல்ல ஒரு உயர்வை நீங்கள் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தா சிறப்பாக இருக்குங்க. அதே போல் குடும்பத்தில் ஏதாவது மருத்துவ செலவு இருந்தாலுமே அது குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. யாரையும் முடிஞ்ச அளவுக்கு இப்போது புண்படுத்தாமல் உங்களோட நல்ல அணுகுமுறையால் நீங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றி வாய்ப்பை பெறலாம். அதுக்கப்புறம் ஜூலை மாதம் முதல் இந்த வருடம் கடைசி வரைக்குமே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது குடும்பத்தில் பாகப்பிரிவினை இருந்துச்சுன்னா அது சுமூகமாக நடக்கும். ஏன்னா அசையா சொத்தால் உங்களுக்கு வருமானம் வர தொடங்கும் காலகட்டம் இது. உங்கள் சாமர்த்தியத்தால் வரக்கூடிய பிரச்சனையுமே சமாளிச்சிடுவீங்க. மறைமுகமாக எதிர்ப்பு இருந்தாலுமே அது இப்போ உங்களை விட்டு நீங்கிடும் பாருங்கள். வழக்கு விவகாரத்தில் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத திடீர் திருப்பும் வந்து சேரும். குறைந்த உழைப்பில் அதிக ஆதாயம் உங்களுக்கு வருது. அதே சமயம் உங்களை பற்றி உங்ககிட்ட நல்லவங்களாக நடிச்சிட்டு பின்னாடி போய் உங்களை பற்றியே புறம் பேசுவாங்க பார்த்தீங்களா, அவங்க யார் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் கண்டுபிடிக்குவீங்க. அந்த நபர்கள் தானாக வந்து உங்ககிட்ட சிக்க போகிறாங்க. குடும்பத்தில் ஏதாவது சின்னதாக இந்த அனாவசிய பிரச்சனை வரும். வாக்குவாதம், சண்டை சச்சரவு, இதை கண்டுக்காமல் இருங்க. விட்டு கொடுத்து போகிறது நல்லது. செய்கிற தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் இருக்குது. நவீன பொருட்கள் வாங்கி நீங்கள் உங்கள் வீட்டை இப்போ அலங்காரம் செய்வீங்க. முன்பின் அறிமுகம் இல்லாதவங்களுமே உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவியாக இருப்பாங்க பாருங்கள். மற்றபடி நீங்கள் தேவையில்லாமல் அலைச்சலை மட்டும் குறைச்சிக்கிட்டால் நல்லது. அனாவசியமாக ஏற்படக்கூடிய பயணத்தை தவிர்க்கிறது நல்லது. உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா இந்த அலைச்சலும் வேலைப்பளவும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா உங்கள் மேலதிகாரிகள் கிட்ட நீங்கள் பாராட்டு பெறணும் அப்படின்னா கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணி உங்களோட வேலையை செய்யுங்க. உங்கள் ஆற்றல் இப்போ அதிகரிக்கும். அலுவலக ரீதியாக நிறைய பயணம் வரும். அதே நேரம் உங்கள் சக ஊழியர்கள் கூட வேலை செய்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள நம்பி எந்த ஒரு வேலையும் ஒப்படைக்காதீங்க. சிலருக்கெல்லாம் இந்த வருஷம் பாருங்கள், இந்த பயிற்சியில் விரும்பத்தகாத இடமாற்றம் வருது. வியாபாரிகள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சிறப்பான உயர்வை பெறணும் அப்படின்னா கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியாக புதிய திருப்பம்லாம் வரும். புதிய புதிய விஷயத்தை கண்டுபிடிச்சி உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கான சில விஷயத்தை செய்வீங்க. கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களும் கவனமாக இருக்கணும், உஷாராக இருக்கணும். ஏன்னா இப்போ மார்க்கெட்டில் போட்டி எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு விலையை நிர்ணயம் செஞ்சு நீங்கள் உங்கள் தொழில் வியாபாரத்தை நடத்தினீங்கன்னா வருமானத்தை பெற முடியும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இந்த வருஷம் பொது சேவைகளில் அனுகூலமான திருப்பம் இருக்குது. நீங்கள் சிறப்பாக செயலாற்றினா கட்சியோட மேலிடமே உங்களை கூப்பிட்டு பாராட்டும். இதனால் உங்களுக்கான புதிய பதவி கிடைக்கும். எதிரிகளுமே உங்ககிட்ட அடங்கி போகக்கூடிய அமைப்பு தான். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு நல்லா இருக்குங்க. ஆனால் ரசிகர்களோட ஆதரவு குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் தொழிலும் சரி உங்களோட செயல்களையும் சரி கவனமாகவும் நிதானமாகவும் இருக்கணும். அதே போல் பெண்களுக்கு உங்கள் குழந்தைகளால் பெருமை வந்து சேரும். அதே சமயம் கணவர்கிட்ட தேவையில்லாத வாக்குவாதம் வர வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. பொறுப்போட நிதானமாக நடந்துக்கோங்க. மற்றபடி பொருளாதார நிலையில் எந்த ஒரு குறைவும் இல்லை. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. அது விளையாட்டுலேயுமே குழந்தைகள் பங்கு பெறும் பொழுது வெற்றி பெறும் வாய்ப்பு இருக்குது. இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த தடவை காரிய தடைகள் நீங்கி அனுகூலம் பிறக்குது. மதிப்பு மரியாதை உயருது. விவாதத்தை மட்டும் தவிர்க்க பாருங்கள். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த தடவை புதுசாக வீடு வாங்க வாய்ப்பு வரும். அதே போல் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உங்களுக்கு இடையில் அன்பு நீடிக்கும்.
இது 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் சின்ன சின்ன பிரச்சனை அப்பப்போ வரும். வார்த்தைகளில் நிதானமாக இருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. கார்த்திகை 1ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த ஆண்டு உறவினர் வருகையில் சில பிரச்சனைகள் வரலாம், கவனமாக இருங்க. தொழில் வேலை நிமித்தமாக குடும்பத்தை விட்டு பிரிய நேரலாம். தூரத்திலிருந்தே உங்களுக்கு நல்ல தகவல் ஒன்று விரைவில் உங்களை வந்து சேரும். இந்த பயிற்சியில் எல்லா வகையிலுமே நன்மைகள் கிடைக்கவும் தீமைகள் உங்களை விட்டு விலகவும் நீங்கள் பரிகாரமாக இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள், நல்லது நடக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தா, செவ்வாய்க்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயம் சென்று முருகப்பெருமான் வழிபாடை மனசார செய்யுங்க. அப்படி முருகப்பெருமான் வழிபாடு செய்யும் பொழுது செவ்வரளை மாலை சாற்றி வழிபடுங்க. ஓம் சரவண பவ முருகா இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும்.